கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு ஈப்ரூ எனக்கு என்ன படிக்க வரேன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் தான் சாண்ட்ரா ஆண்டி இந்த ஈப்ரூ படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சாண்டி சொன்னாங்க, நீ கிளாஸ் படினாங்க. சரின்ட்டு நான் எப்போவுமே எங்கள் சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்கும். அப்போ ஸ்பெஷல் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். உமக்கு சித்தமானால் இந்த ஈப்ரூ நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். அன்றைக்கி மெசேஜில் கேபிள் பாஸ் சொன்னாங்க, எனக்கு ஈப்ரூவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி. ஆனால் அந்த ஈப்ரூ 119 சங்கீதம் இதில் இருக்கிற 22 லெட்டர்ஸ் ஈப்ரூ லெட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு தெய்வ வழிநடத்துதலாக இருந்தது. அப்போ சரி இது நம்ம கண்டினியூ பண்ணணும், கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்களை நான் பேசிக் தான் படிச்சுட்ருக்கேன். சரி, கர்த்தர் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதே வேளை